கே.பி. சுந்தராம்பல். இவரை தெரியாத எந்த தலைமுறையினர் இருக்க முடியாது. திருவிளையாடல் படம் பார்த்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும். இவரது ஞானப்பழத்தை பிழிந்து பாடல் இன்றளவுக்கும் ரசிகர்கள் இருக்கிறார்கள். அவ்வளவு அருமையான பாடல் அது. சொந்த ஊரான கொடுமுடியில் கோடிக்கணக்கான சொத்துக்கள், சொந்தமான தேட்டர் வேறு. இத்தனை இருந்தும் இவரது கடைசி காலம் மிகவும் பரிதாபமாக இருந்தது. உறவினர்களுக்கு பயந்து சென்னையில் ஒரு வீட்டில் தன்னந்தனியாக வசித்து வந்திருக்கிறார் கே.பி. சுந்தராம்பாள். இந்த சூழ்நிலையில்தான் திரைக்கதை ஆசிரியர் கலைஞானம் அவரது வீட்டில் வாடகைக்கு குடியிருக்கிறார். திடீரென்று ஒரு நாள் கே.பி. சுந்தராம்பாள் கை கால்கள் முடங்கி போய் பேசக்கூட முடியாமல் அவதிப்படுகிறார். எந்த மருத்துவம் பார்த்தும் பயனில்லை. கலைஞானம் உடனே ஒரு சாமியாரை அழைத்து வருகிறார். அவரோ இது பில்லி சூனியத்தால் வந்தது என்று கூறி வீட்டின் முன்னால் ஒரு மூலையில் தோன்றுகிறார். அந்த இடத்தில் கை கால்கள் மடங்கிய நிலையில் ஒரு பொம்மையை கண்டெடுக்கிறார். கிட்டத்தட்ட கே.பி. சுந்தராம்பாள் எப்படி இருந்தாரோ அதே பொசிஷனில் தான் அந்த பொம்மையும் இருக்கிறது. பில்லி சூனியத்தை கண்டுபிடித்த பின்பு கூட அவரை காப்பாற்ற முடியவில்லை. எப்படி கைகால்கள் மடங்கியிருந்ததோ அதே நிலையில் கே.பி. சுந்தராம்பாள் இறந்து போனார். அத்தனையும் தன் வாழ்க்கை சரித்திரத்தில் எழுதியிருக்கிறார் கலைஞானம். கே.பி. சுந்தராம்பாள் இறந்த பிறகு மக்கள் எம்ஜிஆர் தான் கலைஞானத்தை அனுப்பி சொத்துக்களை எல்லாம் பிரித்து உறவினர்களுக்கு சரிசமமாக கொடுத்தார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பில்லி சூனியத்தால் தான் கே.பி. சுந்தராம்பாள் இறந்தார் என்பதை உங்களால் ஒத்துக்கொள்ள முடிகிறதா? அது பொய் என்றால் அந்த பொம்மையின் கைகால்கள் மடங்கியிருந்த மாதிரியே கே.பி.யின் கைகால்கள் மடங்கியது எப்படி? விடை தெரியாத கேள்வி.